ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவள் பேர் காவ்யா. நான் காத்துல கட்டின கோட்டையை கட்டியாளும் ராசாவே என இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் புடவை கட்டி கொண்டு தீபக்குடன் ஆடிக்கொண்டிருந்தாள் காவ்யா. கூடவே தீபக்கின் ஐடியையும் டேக் செய்திருந்தாள். 80,000 லைக்ஸ் தாண்டிய ரீச். வாவ், செம ஹிப், சோ பியூட்டிஃபுல், சோ எலகன், ஜஸ்ட் லுக்கிங் லைக் எ வாவ், சிக்ஸி லேடி, கிட்டவாடி என்றெல்லாம் எக்கச்சக்கமான ஹாட் கமெண்ட்கள். ஒவ்வொன்றையும் படிக்க படிக்க ரோஹித்துக்கு டென்ஷன் ஏறி கொண்டிருந்தது. காவ்யா அந்த கல்லூரியின் கல்ச்சுரல் செக்ரட்டரி. ரோஹித் காவ்யா இருவரின் காதல் தான் கல்லூரியின் ஹாட் டாபிக். ரீல்ஸிலோ காவ்யா தீபக்கின் ஜோடி பொருத்தத்தை கெமிஸ்ட்ரி கொண்டாடி பல கமெண்ட்டுகள் விழுந்தபடி இருந்தன. காவ்யா, அங்க பாருடி, அந்த பையன் தினம் உன்னை சைட் அடிச்சிட்டு போறான் என்று ரோஹித்தை முதலாக காவ்யாவுக்கு அறிமுகம் செய்து வைத்ததே தீபக் தான். அதன்பின் ரோஹித் காவ்யா இருவருக்கும் இடையே நடந்த எல்லா சாட்டிங் குறித்தும் தீபக்குக்கு தெரியும். என்னடி, ரோஹித் நாளைக்கு உனக்கு ப்ரப்போஸ் பண்ண போறான் போல இருக்கு, ஒழுங்கு மரியாதை ட்ரீட் வச்சிரு, இல்லைனா அவ்வளவுதான் என தீபக் தன் கேர்ள் பெஸ்டி காவ்யாவின் காதலுக்கு பச்சை கொடி அசைத்துக் கொண்டிருந்தான். பள்ளி காலத்திலிருந்தே தீபக் காவ்யாவின் பாய் பெஸ்டி. இதுவரை இருவரும் ஒருவருக்கொருவர் எதையுமே மறைத்து கொண்டதே இல்லை. எந்த அளவுக்கு இவர்கள் க்ளோஸ் என்றால் கிட்டத்தட்ட எல்லா பாஸ்வேர்டுகளுமே இருவருமே பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆட்டம் பாட்டம் அடிதடி கலாட்டா என என்ன நடந்தாலும் சரி, வா மச்சான் பார்த்துக்கலாம் என்று பரஸ்பரம் தோள் கொடுக்கும் நண்பர்கள். நட்பின் வலிமை கூடும்போது நண்பன் என்ற சொல்லே நாளடைவில் ட்ரெண்டுக்கு ஏற்ப பெஸ்டியாய் மாறிப்போனது. தீபக் காவ்யாவின் பெஸ்டி என்று தெரிந்த பின்புதான் ரோஹித்தும் காவ்யாவுடன் தன் காதலை பகிர்ந்திருக்கிறான். தன்னோடு பயணித்த காலங்களை விட தீபக்குடன் தான் காவ்யா நிறைய நேரம் செலவு செய்திருக்கிறாள் என்பதும் ரோஹித் அறியாமல் இல்லை. ஆனால் என்னவோ தெரியவில்லை, காவ்யாவின் ரீல்ஸுக்கு வந்த கமெண்ட்டுகள் ரோஹித்தை நிம்மதி இழக்க வைத்து கொண்டே இருந்தன. பாய் பெஸ்டினாலும் ஒரு லிமிட் வேணாமா? மனதுக்குள் அடக்க முடியாத எரிச்சல். ஃபோன் செய்து கேட்கலாமா வேண்டாமா என்று பல முறை யோசிக்கிறான். இதையெல்லாம் கேட்டால் காவ்யா கோபித்துக் கொள்வாளோ என்கிற யோசனை ஒரு பக்கம். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் காவ்யாவிடமிருந்து ஃபோன். ஹே ரோஹி, என்னடா பண்ணிட்டு இருக்க? எங்க ரீல்ஸ் இன்ஸ்டால வைரல் ஆகி போயிட்டு இருக்கு. நீ என்ன ஒரு லைக் இல்லை, ஸ்டோரி இல்லை, ஆர் யூ ஓகே? காவ்யா மீண்டும் அதே ரீல்ஸ் பற்றி கேட்டதுதான் தாமதம். சுரென்று கோபம் வந்தது ரோஹித்துக்கு. இப்போ அவன் கூட க்ளோஸா ரீல்ஸ் பண்ணாட்டி சித்திருவியா நீ? யோசிக்காமல் கேட்டுவிட்டான். ரிப்ளை எதுவும் இல்லாமல் ஃபோனை துண்டித்தாள் காவ்யா. ரோஹித்தின் ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப், சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டுகள் என எல்லாவற்றையும் பிளாக் செய்தாள். அவனுக்கு நம்ம க்ளோஸாக ரீல்ஸ் பண்ணது பிடிக்கல போல. பிடிக்கலன்னு மூஞ்சுக்கு நேரம் சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு செத்துருவியான்னு அசிங்கமாக கேட்குறான். எல்லாத்துலேயும் அவனை பிளாக் பண்ணிட்டேன் மச்சான். நடந்ததை தீபக்கிடம் சொல்லி புலம்பினாள். ஹேய் விட்ரி, பசங்க அப்படித்தான் ஈஸியாக பொசட் ஆயிடுவாங்க. கண்டுக்காத, எனக்கு தூக்கம் வருதுடி, சொல்லிவிட்டு தூங்க போனான் தீபக். மச்சான் இங்கே பாரு, நானும் ரோஹித்தும் லிப்கிஸ் அடிக்கிறத ஃபோட்டோ எடுத்துக்கொடுடா என்று பலமுறை தீபக்கை இன்டிமசி ஃபோட்டோகிராஃபர் ஆக்கியிருக்கிறாள் காவ்யா. தீபக் தன்னை ரோஹித்துடன் எடுத்த கப்பிள் ஃபோட்டோஸ், ரீல்ஸ் என எல்லாவற்றையும் தன் சோஷியல் மீடியாவில் பதிவு செய்திருக்கிறாள். தீபக் தங்கள் காதலை நன்கறிந்த பெஸ்டி என்பதாலும் ரோஹித்துக்கும் தீபக்கை நன்கு தெரியும் என்பதாலும் காவ்யாவுக்கு தீபக்குடன் ரீல்ஸ் செய்தது தவறாகவே தெரியவில்லை. ஆனால் ரோஹித் ஏன் இப்படி பொசசிவ் ஆகிறான் என்பதே அவள் கவலையாக இருந்தது. மறுநாள் எல்லா அக்கௌண்ட்டிலிருந்தும் ரோஹித்தை பிளாக்கில் இருந்து ரிமூவ் செய்தாள். ஆனாலும் அவனிடமிருந்த ஒரு சாரி கூட இல்லை. கையில் பாப்கார்னோடு டிவியின் முன் அமர்ந்தாள். IPL கிரிக்கெட் மேட்ச் லைவ். விளையாட்டு வீரர் தோனி கையில் பேட்டை எடுத்துக்கொண்டு களத்துக்கு வருகிறார். சேப்பாக்கம் மைதானமே ரசிகர்களின் ஆரவாரத்தால் அதிர்கிறது. மஞ்சள் டிஷர்ட் அணிந்து விசில் எடுத்தபடி உற்சாகமாய் நடனமாடிக்கொண்டிருந்த ரோஹித்தை ஒரு ஷாட்டில் லைவில் பார்த்ததும் காவ்யாவின் கையில் இருந்த பாப்கார்ன் அதிர்ச்சியில் தரையில் விழுந்தது. ரோஹித்துடன் அவன் கேர்ள் பெஸ்டி ஜான்சி அவனை உரசிக்கொண்டே நடனமாடிக்கொண்டிருந்தாள். இது காவ்யாவின் தருணம். ரோஹித் அவன் கேர்ள் பெஸ்டியுடன் க்ளோஸாக இருந்தது கூட அவளுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் தன்னிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் மேட்சுக்கு போனதை பற்றி தான் திரும்ப திரும்ப யோசித்தாள். மேட்ச் முடியும் வரை காத்திருந்து அவளாகவே ரோஹித்துக்கு ஃபோன் செய்தாள். முதல் 2 முறை அவள் அழைப்பை ரோஹித் கவனிக்கவில்லை. பின் எடுத்து பேசினான். இப்போ என்ன, நான் என் பெஸ்டி கூட கிரவுண்டில் டான்ஸ் பண்ணதை லைவ்ல பார்த்துருப்ப. நீ மட்டும் யோக்கியமானு கேட்க போற, அதானே? அவளை பேச விடாமல் இவனாகவே பேசி முடித்தான். நான் தல தோனியோட டை ஹார்ட் ஃபேன்னு உனக்கு தெரியும். ஒரு வார்த்தை எனக்கும் சொல்லியிருக்கலாம்ல. சொல்லிவிட்டு ஃபோனை துண்டித்தாள். இருவருக்குமான சண்டை நாள் கணக்கிலிருந்து வாரக்கணக்கானது. என்னடி, உங்க சண்டை இன்னும் முடியலையா? நான் வேணும்னா ரோஹித் கிட்ட பேசவா என்றான் தீபக். வழக்கமாக வாயாடி கொண்டே இருக்கும் காவ்யா அமைதியாக எழுந்து சென்றது தீபக்குக்கு என்னவோ போலிருந்தது. அன்று மாலை ரோஹித்தை அவன் கசின் பிரதருடன் ஒரு ரெஸ்டாரண்டில் சந்தித்தான் தீபக். ப்ரோ, அந்த ரீல் தான் ப்ராப்ளம்னா அதை இப்போவே டெலீட் பண்ண சொல்லிடுறேன். ஆனால் காவ்யா கிட்ட இப்படி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாதீங்க ப்ரோ. இதுக்கு முன்னாடி அவள் இப்படி இருந்து பார்த்ததே இல்லை. தீபக் பேசுவதற்கு பதில் இல்லாமல் அமைதியாக இருந்தான் ரோஹித். ரோஹித்தின் கசின் பிரதர் அவர் காலத்து புராண காதலை பேச ஆரம்பித்தார்.
முன்னாடியெல்லாம் லவ்வர்ஸ் 2 பேர் இருந்தால் பொண்ணு தன் கூட இருக்கிற ஃப்ரெண்டை ப்ரோன்னு சொல்லுவாங்க. பதிலுக்கு அந்த பையனும் பொண்ணோட லவரை மச்சான்னு சொல்லுவான். ஆனால் இப்போ பொண்ணுங்க தன் ஃப்ரெண்டை பாய் பெஸ்டின்னு சொல்கிறாங்க, மச்சான்னு சொல்கிறாங்க. அந்த பாய் பெஸ்டி என்னடானா பொண்ணோட லவரை ப்ரோன்னு சொல்லி கூப்பிட்டு கதையை முடிக்கிறான். எங்கள் காலத்துல எல்லாம். தீபக் அவரை ஷார்ப்பாக கட் பண்ணிவிட்டு ரோஹித்திடம் கேட்டான். ப்ரோ, காவியா கூட பேசுவீங்களா மாட்டீங்களா? கடைசியாக ஒரு முறை கேட்டுவிட்டு எழுந்தான். அவளுக்காக கிரிக்கெட் மேட்சுக்கு டிக்கெட்லாம் வாங்கி வச்சுட்டு சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தேன். ஆனால் அவள் தான் நான் என்ன சொல்கிறேன்னு கூட கேட்காம பிளாக் பண்ணிட்டா. அவள் பண்ணது ரைட்டா ப்ரோ? ரோஹித் தீபக்கிடம் கேட்டான். அப்போ நான் காவியா ஹிப்பில் கை வச்சு டான்ஸ் ஆடினதை பற்றி நீங்கள் எதுவுமே அவகிட்ட கேட்கலையா ப்ரோ? தீபக் கேட்டதும் ரோஹித் அமைதியாக இருந்தான். மீண்டும் தீபக்கே தொடர்ந்தான். உங்களுக்கு முன்னாடியே காவியா எனக்கு நல்ல ஃப்ரெண்ட். அப்புறம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நாங்கள் 2 பேருமே டான்ஸ் கிளாஸ் போயிட்டுருக்கோம். அந்த ரீல்ஸை நாங்கள் ஏதோ ஒரு ப்ரைவேட் லொக்கேஷனில் வீடியோ பண்ணலை. கிளாஸில் எல்லார் முன்னாடியும் தான் எடுத்த ரீல்ஸை தான் ஷேர் பண்ணோம். தப்பு பண்ணுறவங்க ஓப்பனாக பண்ண மாட்டாங்க. நான் அவளுக்கு ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, அதுக்கு மேலே நான் அவள் பெஸ்டி. இப்போவும் சொல்கிறேன், உங்கள் ப்ராப்ளம் எதுனாலும் பேசி சால்வ் பண்ணுங்க. எல்லாமே என்னால் தான்னு நினைக்கும் போது எந்த தப்பும் பண்ணலைனாலும் எனக்கே கில்ட்டியாக இருக்குது ப்ரோ. மொத்தமாக தீபக் பேசி முடிக்கவும் ரோஹித் ஆரம்பித்தான். எனக்கு உங்கள் மேலே சந்தேகமெல்லாம் இல்லை ப்ரோ. எனக்கும் தான் கேர்ள் பெஸ்டிஸ் இருக்காங்க. அந்த ரீல்ஸுக்கு வந்த சோஷியல் மீடியா கமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வல்கராக இருந்துச்சு. நீங்கள் அவள் பெஸ்டி தானே, அதையெல்லாம் படித்து உங்களால் ஈஸியாக மூவ் ஆக முடியுதோ ப்ரோ? தயங்கி பேசினான் ரோஹித். நூலிலை தப்பினாலும் சந்தேக கண்ணோடு பேசுவதாக நினைத்துவிட வாய்ப்பிருக்கும் சூழல் என்பதால் அவனால் அதிகம் பேச முடியவில்லை. ரோஹித்தின் கேள்வியில் நியாயம் இருப்பதாக தெரிந்தது. எனக்கு புரியுது ப்ரோ, நான் இதை சால்வ் பண்ணுறேன். தீபக் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துவிட்டு ரோஹித்தின் அண்ணனை பார்த்தான். கசின் ப்ரோ, ஏதோ 2K கிட்ஸ்னாலே ட்ரூ லவ் இல்லை, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டின்னு கல்ச்சர் தெரியாமல் இருக்காங்கன்னு நீங்களா பூமர் மாதிரி எதாவது பேசிகிட்டு இருக்காதீங்க. எத்தனை ஜென்ரேஷன் மாறினாலும் லைஃப் ஸ்டைல் தான் மாறுமே தவிர எமோஷனல் எப்பவும் ஒன்று தான். நாங்களாகவே வளர்ந்துட்டு போகிறோம். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? வந்ததுக்கு சும்மா போகக்கூடாது என்பதால் ரோஹித்தின் அண்ணனிடம் தன் மனதில் நினைத்ததையெல்லாம் சொல்லிவிட்டு அங்கிருந்து வேகமாக கிளம்பினான் தீபக். 1000 டைம்ஸ் சாரி, 2000 டைம்ஸ் சாரி, இன்ஃபினிட்டி டைம் சாரி. ரோஹித்திடமிருந்து மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருந்தன. காவியாவின் கண்களிலிருந்து அவளை அறியாமல் கண்ணீர். செத்ருடா இடியட், பதிலுக்கு ரிப்ளை செய்தாள். ஆல்ரெடி ஐ எம் டெட் என பதில் அனுப்பினான். இனிமே தீபக்கை இப்படி நினைப்பியா? லூசு, நான் தப்பா எதுவும் நினைக்கலடி. இருவரும் மீண்டும் சாட்டிங்கில் பேச ஆரம்பித்தார்கள். தீபக் ரோஹித்திடம் பேசிவிட்டு வந்ததை காவியாவிடம் நேரில் வந்து பகிர்ந்து கொண்டான். இருவரும் சேர்ந்து ஆன்லைனில் சிக்கன் தந்தூரி ஆர்டர் செய்துவிட்டு பின் ரோஹித்தை வீட்டுக்கு அழைத்தார்கள். தீபக் காவியாவின் நட்பை ரோஹித் உண்மையில் மனதிலிருந்து தவறாக நினைக்கவில்லை. ஆனால் காவியாவும் தீபக்கும் அப்படித்தான் ஆரம்பத்தில் அவனை புரிந்து கொண்டார்கள். அதேபோல் ரோஹித் தன் கேர்ள் பெஸ்டியுடன் நடனமாடியதற்காக காவியாவும் சந்தேகப்படவில்லை. ஆனால் ரோஹித்தும் அவளை தவறாகவே நினைத்து கொண்டான். ரோஹித் காவ்யா இருவரின் காதல் உண்மையாகவும் ஆழமாகவும் இருப்பதைப் போலவே காவ்யா தீபக்கின் நட்பும் களங்கமில்லாமல் தான் இருக்கிறது. காலத்திற்கேற்ப இளைய தலைமுறையின் வாழ்க்கை முறை மாறிக்கொண்டே வருவதன் நன்மை தீமைகளை முந்தைய தலைமுறை ஒருவித அக்கறையோடு அணுகி வருவதையோ புரிதல் இல்லாமல் புலம்புவதையோ இந்த இடத்தில் மறுக்கவும் முடியாது. அதன் வெளிப்பாடுதான் காவ்யாவுக்கு வந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் கமெண்ட்கள். ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் குறித்த தெளிவு மனதில் இருந்தாலும் மேலை நாட்டு பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொண்டு வரும் இளைய தலைமுறை தங்கள் காதலை அணுகுகிற விதம் ஜெட் விமானத்தை விட வேகமாக இருக்கிறது. இரு பாலினர் பயிலும் கல்வி நிலையங்களில் பயில்வதே முன்பெல்லாம் சவாலாக இருந்த காலகட்டத்திலிருந்து இப்போது ஃப்ரெண்ட் பாய் பெஸ்டி என்று பொதுவெளியில் தைரியமாக சொல்லும் சூழலும் இன்றைய தலைமுறைக்கு வாய்த்திருப்பது வரவேற்கக்கூடியதே. அதே நேரத்தில் அளவுக்கு மிஞ்சினால் அமுதம் நஞ்சு என்பது போல் கட்டற்ற சுதந்திரம் கிடைப்பதால் காவ்யா ரோஹித் எப்படி ஒரு தருணம் தங்கள் உணர்வுகளை தவறான முறையில் வெளிப்படுத்தினார்களோ அதனால் அவர்களுக்குள் சண்டை ஏற்பட்டதோ அப்படி பல இடங்களில் புரிதலின்மையால் சண்டைகள் ஏற்பட வாய்ப்புகளும் அதிகம். இந்த இடத்தில் நல்ல நண்பனாக தீபக் தக்க சமயத்தில் தன் ஈகோவை விட்டுவிட்டு ரோஹித்திடமும் காவ்யாவிடமும் பேசி நடந்ததை புரிய வைத்தான். இல்லாவிட்டால் இந்நேரம் இருவருமே பிரேக்கப் என்று சொல்லிவிட்டு அவரவர் வழிகளில் கடந்திருக்கலாம். ஒரு நல்ல காதலுக்கு அழகு என்பது கோபத்தில் பிளாக் செய்துவிட்டு பேசாமல் இருப்பதை விட பிளாக் எதுவும் செய்யாமல் மணிக்கணக்கில் சண்டை போட்டாலும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வதே என்பதை ரோஹித் காவ்யா இருவருமே புரிந்து கொண்டார்கள். ப்ரோ, இப்போ நான் காவ்யாவோட கண்ணை மூடிட்டு மெதுவாக திறந்து விடுவேன். நீங்கள் அதை வீடியோ எடுக்கிறீங்களா? சர்ப்ரைஸாக ஒரு ரீல்ஸ் போடுவோம். ரோஹித் தன் செல்போனை தீபக்கிடம் கொடுத்துவிட்டு காவ்யாவின் கண்களை பொத்தினான். நடப்பது புரியாமல் ரோஹித்தின் கைகளை பிடித்து கொண்டாள் காவ்யா. மெதுவாக ரோஹித் அவள் கண்களை மூடியிருந்த தன் கைகளை விளக்கவும் தனக்கு முன்னால் இருந்த டீப்பாயின் மீது இருந்த அந்த கிஃப்ட் அதை பார்த்து மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தாள் காவ்யா. தலை தோனி ஆடுற மேட்சுக்கு டிக்கெட் புக் பண்ணியாச்சு, இப்போ ஹாப்பியா? காவ்யாவின் கையில் கிரிக்கெட் மேட்சுக்கான டிக்கெட்டை கொடுத்தான் ரோஹித். அவனை கட்டியணைத்து முத்தமிட்டாள் காவ்யா. தீபக் இந்த அழகான தருணங்களை படம் பிடித்தவாறே புன்னகை பூத்திருந்தான்.
கடைசி ஓவரில் கடைசி பந்தில் சிக்ஸர் அடித்த வீரர் பேட்டை தன் கையில் தூக்கி பிடித்து கொண்டாடுவது போல் ரோஹித் காவ்யாவை தூக்கினான். தன்னுடைய டீம் என்ற மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்யும் ரசிகனைப் போல் தீபக் அப்போது விசிலடித்து துள்ளி குதித்தான்.